நாமத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அல்லேலூயா. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அநேக இந்த வசனங்களை நாம் வாசித்திருக்கிறோம். அநேக முறை நாம் அந்த வசனங்களை வாசித்திருக்கிறோம். சில நேரங்களில் அப்படி இந்த வசனங்கள் நம்ம படிக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, பாவங்களுக்கு செத்து அப்படின்னு படிக்கும்போது அப்போ நாம் பாவங்களை செத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், நீதி பிழைக்கிறோமா அப்படின்னு என்ன ஆகுது நமக்குள்ள தோணுது இல்லையா? வேதம் அதுதான் நமக்கு அறிவிக்குது. நம் பாவங்களுக்கு சாகாம நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அப்படின்னு வசனம் எழுதிருக்கலாம். அப்படி எழுதப்படல. அப்போ பாவம் இல்லாம அப்படி அதை சாப்டர் விட்டுட்டு நீங்க நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு எழுதிருக்கலாம். அப்படி எழுதல. ஆனா பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அப்படின்னு எழுதியிருக்கிறார். பேசுறாங்க இல்லையா? உலகம் உருவாக்கப்படும் பொழுது அப்படி உருவாக்கப்படல. ஆண்டவர் உலகத்தை அப்படி மகிமையில என்ன பண்ணாரு, உருவாக்கி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, உலகம் மாறுவது. பேசுறாரு இல்லையா? இங்க இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அதுதான். எல்லா மனிதர்களும் இந்த பைபிள் என்ன சொல்லுது, பாவிகளும் நம்ம என்ன பண்ணுறது சொல்லுது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் நினைக்கிறோம். நியாய பிரமாணங்களும் அதுதான் நமக்கு என்ன பண்ணுது. வாசிக்க ரோமர் 7:7-8 7-8 ரோமர் 7:7-8 வாசிக்க. இப்போ நியாய பிரமாணம் கற்றுக் கொடுக்குறது பாவத்தை குறித்து நமக்கு அறிவிக்குது. அப்போ சிலர் என்ன பண்றாங்கன்னா, பாவம் எங்கிருந்து வந்தது, பைபிள் நமக்கு பாவத்தை என்ன பண்ணிச்சு கற்றுக் கொடுத்தது, நமக்கு என்ன ஆகுது, நம்ம பாவியை மாற்றிடுச்சு அப்படின்னு என்ன பண்றாங்க. ஆமா, சில பேர் யோசிக்கலாம் இல்லையா, நியாய பிரமாணம் இல்லைன்னா பாவம் உள்ள வந்திருக்காத அப்படின்னு நம்ம சில பேர் யோசிச்சிருக்கலாம். ஆனா பாருங்க, மனிதனுக்குள்ளே அதுதான் இருக்குது. அதான் நியாய பிரமாணம் என்ன பண்ணுது, நமக்கு வெளிப்படுத்து. பொய் சொல்லாத, அதுக்கு முன்னாடி பொய் பாவம்னு அது கீழே வசனங்களை படிச்சுன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி பொய் பாவம் அப்படின்னு தெரியாது மனுஷனுக்கு. நீ பொய் சொல்லாத அப்படின்னு நியாயப்பிரமாணம் சொல்லும் போதுதான் அவனுக்கு பொய் சொல்றது பாவம் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. பேசுறான் இல்லையா? இப்போ இப்படிதான் மனுஷன் என்ன பண்றான், ஆல்ரெடி அவன் பாவத்துல செத்துட்டான் இல்லையா? அவனுக்கு ஆனா அது பாவமே தெரியாது. நியாயப்பிரமாணம் வந்துதான் நீ என்ன பண்ணாத, ஆமா என்னைக்கு உனக்கு வேறு உண்டாக்க வேண்டாம், நீ யாரும் இச்சையாத, கொலை செய்யாத, களவு செய்யாத, உபச்சாரம் செய்யாத, இது எல்லாம் நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த பாவம்ன்ற உணர்வு அவனுக்குள்ள எனக்கு வருது. அது வரைக்கும் அவனுக்குள்ள அது தவறு அப்படின்றது எனக்கு தெரியாம போயிடுச்சு. இப்படிதான் இந்த உலகம் முழுவதுமாக என்ன ஆகுது, இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகம் பார்த்தீங்கன்னா
முழுவதுமே அனைத்துமே பாவத்தால் நிறைந்திருக்கிறது. நாம் ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே பாவத்தினால் தான் நிறைந்திருக்குது. சுவாசிக்கிற காற்றிலிருந்து, தண்ணீர்லேருந்து, சாப்பிட்ற உணவுலேருந்து, மொழியிலிருந்து, மனிதர்களிலிருந்து, ஒவ்வொரு தேசங்களிலிருந்து அனைத்துமே அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஒரு கெட்டு போன ரொம்ப அருவருப்பான ஒன்றில் எப்படி புழு இருக்குதோ அது மாதிரி உலகத்துல நாம இருக்கிறோம். அல்லேலூயா. பாவத்துல செத்து போய் தான் நம்ம என்ன பண்றோம், இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ இதை சரிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் இயேசு நிச்சயமாக வர வேண்டியது. இந்த ரோமன் படிச்சீங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு காலத்துல, கரெக்டான காலத்துல ஆண்டவர் நமக்கான சிலுவையில் அடிக்கப்பட்டார் அப்படின்னு அந்த குறித்த காலத்துல அது சொல்லும்போது வசனம் சொல்லுது, பலவீனம் நிறைந்து அந்த குறித்த காலத்துல ஆண்டவர் நமக்காக மரித்தார் என்று நமக்கு வேத வசனம் நமக்கு கற்றுக்கிறது. அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா நாம இன்னும் பாவத்தெல்லாம் செத்து போய் கிடப்போம். நமக்கு ஏது நீதிக்கு பிழைக்கிற வாய்ப்பு நமக்கு கிடையாது. அதுதான் வேத வசனம் சொல்லுது. மனுஷன் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளரும் பொழுது அவன் அனுபவங்களுக்குள்ளாக வளர்ந்துடும். 70 வயசுல பார்த்தீங்கன்னா அவனுடைய பேச்சுலாம் ரொம்ப ஞானமாக இருக்கும். நிறைய கருத்துக்கள்லாம் அழகாக இருக்கும், கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவர்கள் படிப்பு கூட படிச்சிருக்க மாட்டாங்க. அனுபவங்கள் அவங்க ரொம்ப நேர்த்தியாக இருப்பாங்க. அவங்க கற்றுக்கொண்டு வளர்ந்துருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த தீமைகள் அதிகமாக, இந்த தீமையான காரியங்களை குறித்து அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அப்போதான் இந்த நியாயப்பிரமாணம் உள்ள என்ன ஆகுது, உள்ள கிரியை செய்யுது. நியாயப்பிரமாணம் நீ 70 வயசு ஆனாலும் உனக்குள்ள இந்த குறைகள் இருக்குது, நீ என்னதான் ஞானமாக பேசினாலும் நீ இதெல்லாம் உனக்குள்ள சரி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அது நேரத்துல பாவம் என்று நமக்கு உணர்த்தப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ இயேசு நமக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டாரு. நீதிக்கு பிழைக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு மறிச்சிட்டாரு. அவர் தானே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல அவர் என்ன பண்றாரு, சுமந்துட்டார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்துட்டாரு, என்னுடைய பாவங்களை எல்லாம் சுமந்துட்டாரு. எல்லாருடைய ஒட்டுமொத்த உலகத்துல பிறக்க போகிற எல்லாருடைய பாவங்களையும் சுமந்துட்டாரு. அல்லேலூயா. இப்போ மனுஷனுக்கு இப்பதான் ஒரு விடுதலையை நான் உண்டாது. அது வரைக்கும் ஆண்டவர் மன்னிக்கிற பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா பலிகளை கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன் மன்னிக்கிறார். அந்த பாவம் அப்படியே மூடப்பட்டு தான் இருக்குது, அது நீங்கி போகல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துங்க மறிக்கும் பொழுது அந்த பாவம் என்ன ஆகுது, நம்மளை விட்டு நீங்கி போகுது. அல்லேலூயா. எங்க போனாலும் இதுக்கு பதில் கிடைக்காது. பாவம் போறதுக்கு என்ன செஞ்சாலும் அதுக்கு என்ன ஆகுது, பதில் கிடைக்காது. வேதம் மட்டும்தான் அதை கற்றுக் கொடுக்குது. வேதம் தான் அதை சரி செய்யுது. அல்லேலூயா. எந்த இடங்களுக்கு சென்றாலும், எத்தனை வழிபாடுகளை செய்தாலும், உலகம் முழுவதும் சுற்றி இருந்தாலும், இல்ல ஒரு மனிதனை தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொண்டாலும் பாவத்திலிருந்து விடுதலை நமக்கு கிடையாது. அதனாலதான் கிறிஸ்டியானிட்டி நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்குது. பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னா ஆண்டவர் சமூகத்துக்கு என்ன பண்ணுங்க, வாங்க. அல்லேலூயா. வாங்க போங்க, ஆண்டவருடைய இடத்துக்கு போங்க, இயேசு கிட்ட என்ன பண்ணுங்க, போங்க, விடுதலை கிடைக்கும். ஏன்னா பாவத்து நிமித்தமாக வியாதி நிமித்தமாக மரணம், பாவத்து நிமித்தமாக சாபம், இதுல இருந்து எல்லா தரித்திரமும் என்ன ஆகுது, வருது. அதனால இதுல இருந்து விடுதலை அடையணும் அப்படின்னா இயேசு கிட்ட என்ன பண்ணுங்க, போங்க. இயேசு கிட்ட வந்தா விடுதலை கையெழுத்து ஆண்டவர் இயேசு தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு பைபிள் நமக்கு என்ன பண்ணுது, கற்றுக் கொடுக்குது. அவர் ஒருத்தர் தான் அதிகாரம் உடையவர், பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உடையவர் வேதம் நமக்கு என்ன பண்ணுது, கற்றுக் கொடுக்குது. அவர் ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு தான் தகுதி உடையவர் அப்படின்னு என்ன வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமும் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. பாருங்க, யாத்ரா பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா யாத்ரா 34:7 பாசிங்க. தலைவருக்கு இரக்கத்தை காட்டுகிறவர், அக்கிரமத்தையும் பாவத்தையும் மீறுதல்களையும் மன்னிக்கிறவர்னு யாத்ரா பழைய புஸ்தகத்துல ஆண்டவர் இயேசு என்ன பண்றாரு, அவன் மன்னிக்கிறார். அப்பவே அப்படியே காலங்கள் கடந்து வந்து தலைமுறைகள் வந்து ஒவ்வொரு தலைமுறைகளுக்கும் வேற யாராவது வராங்களா, யாருமே கிடையாது. இயேசு ஒருத்தர் தான்
அக்கிரமங்களையும் பாவங்களையும் மீறுதல்களையும் மன்னிக்கிறவர். அல்லேலூயா. மனுஷன் பார்த்தீங்கன்னா மீறுதல் நமக்குள்ள வந்து இயல்பாகவே நான் வந்துடும். ஆண்டவர் சமூகத்தில் அவன் மீறிடுவான். அல்லேலூயா. அக்கிரமம் செய்யறவனா மாறிடுவான், பாவம் செய்யறவனா மாறிடுவான். ஒரு மிருக குணம் அவனுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்குது. அல்லேலூயா. அதை நம்ம பார்க்க முடியும், கண்கூடா ஒவ்வொரு காலமும் நடந்துட்டு தான் இருக்குது. இது எல்லாம் மன்னிக்கிறவர், ஆயிரம் தலைமுறைக்கு இறக்கம் செய்யறவர் சொல்லுது. வேற எந்த யாராவது மன்னிக்க முடியுமா? இந்த உலகத்துல வேற யாராவது மன்னிக்க முடியுமா? அது யாராவது பைபிள்ல கேட்டாங்கல்ல போடல. அடுத்து பாருங்க, மத்தேயு 9:6 வாசிங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷகுமாரனுக்கு, அதாவது மாநில அவதரித்த இயேசுவுக்கு இந்த பூமியில மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வசனம் கற்றுக் கொடுக்கிறது. அவங்க யூதர்கள் வந்து இயேசுவை மனுஷனாக பார்த்த, கடவுளா பார்க்கல. நம்ம எல்லாம் அப்படி இல்லை, நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்போ அறிவிக்கப்படுது, மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. மனுஷகுமாரனுக்கு மட்டும்தான் உண்டு, இயேசுக்கு மட்டும்தான் உண்டு. வேற யாரும் கிடையாது. அந்த மன்னிக்கிற அந்த செயல் வேற யார்கிட்ட வந்தாலும் எல்லாருமே சொல்லிடலாம், நான் கடவுள், நான் மன்னிக்கிறேன், அந்த பாவத்தெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன்னு சும்மா சொல்லலாம். அல்லேலூயா. ஆனா அதிகாரம் எங்க இருக்குது? இயேசு கிட்ட மட்டும்தான் இருக்கு. நான் நிறைய பேர் சொல்லும்போது அப்படியே நம்ம வேலைக்கு வருவாங்க, திடீர்னு பார்த்து ஒரு குரூப் வந்துடுவாங்க. அவங்கள பார்த்தோம்னா நான் உற்சாகம் எடுத்துக்கிறேன். அல்லேலூயா. அப்படி நைஸா சாப்பாடு கூட கூட்டம் பக்கத்தில் உட்காந்துட்டு லேஸாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எந்த ஊரில் வந்துருக்கீங்க எல்லாரும்? இங்கே தான் பார்த்து உட்காந்துருக்கோம். அப்படியே அப்படியே சர்ச்சு இருக்கா? சர்ச்சு இல்லை. அப்போ சரி, ஓகே. நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஆண்டவர் இயேசுல பண்ணுங்க, தேடுங்க. ஒரு பக்கத்தில் ஒரு ஓரமாக தேடி வைங்க. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் நம்ம அதுக்காக நீங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், நீங்கள் சர்ச்சில் போய் ஆண்டவர் எப்போ சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறத விட லேசாக உங்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஓரமாக என்ன பண்ணி தேடி வைங்க. ஆண்டவர் இயேசுக்காக சொல்றதுக்கு போக முடியும் அப்படின்னு என்ன பண்ணுங்க, நைசரை விட்டு என்ன பண்ணுங்க, போட்டுருவேன். அல்லேலூயா. அது சார் அப்படி அப்போ நம்ம என்ன பண்றது, அவங்களுக்கு சரி சரி சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணுவோம், நம்ம வேலையை பார்த்துக்கணும், வந்துடும். அல்லேலூயா. ஆனா எப்படியாவது அவங்களுக்குள்ள இயேசு என்ன பண்ணுவாரு, அவங்க கீழே என்ன பண்ணுவாரு, செஞ்சுவாரு. அதுக்கு நாம பயப்படவே கூடாது. அல்லேலூயா. இப்போ இந்த மன்னிப்பு வந்து எங்கதான் இருக்குது? இயேசுக்கு தான் பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்யறாங்க, நடக்குது. ஆனா அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த விடுதலையோ, பாவத்தை குறித்தான கவலையோ, அல்ல அதுக்கு மன்னிப்போ, இந்த மனசாட்சியோ இதெல்லாம் இருக்குமானா அது கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு. அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்துவின் பாருங்க, தவறு செய்யறவங்க மனசாட்சியோட வேலை செய்யும். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், அப்போ அனுதினமும் என்ன பண்ணுவோம், நம்ம பாவத்தை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட முறையிட்டு மன்னிப்புகளை நம்ம கேளுங்கன்னு தான் சொல்லுது. அல்லேலூயா. ஆண்டவர்கள் பாவத்துக்கு நம்ம ஒரு வாட்டி கேட்டு நம்ம மறுபடியும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லல, அனுதினமும் கேளுன்னு தான் சொல்றாரு சொல்றாரு. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்தவான்கள் ஒரு பெரிய பரிசுத்தவான், அவர் மறிக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக அவருடைய பாவங்கள் எல்லாம் அப்படியே ஒரு சீக்கிரம் லிஸ்ட் படி நம்ம கடகடன்னு அறிக்கை செய்யறாரு. அல்லேலூயா. அறிக்கை செய்துட்டு அப்படியே என்ன பண்றாரு, இறந்து பாருங்க. அல்லேலூயா. நிச்சயம் ஆண்டவர் அதை என்ன பண்றாங்க, மரண தருவாயில் இருக்கிற ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த பாவங்களை எல்லாம் என்ன பண்றாரு, மன்னிப்பார். கைப்பற்ற இப்போ இது வேதம் தான் நமக்கு என்ன பண்ணுது, கற்றுக் கொடுக்குது. நியாய பிரமாணம் பாவத்தை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்குது. பைபிள் தான் பாவத்தை நமக்கு புகுத்திட்டு அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. பாவம் ஆல்ரெடி நமக்குள்ள என்ன இருக்குது, நம்ம பாவத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதான் ஆல்ரெடி சொன்ன உலகத்தில் இருக்கிற எல்லாமே பாவமானது. இந்த உலகம் முழுவதுமே போலியானது. எல்லாமே பேரு தான், எல்லாமே பேரு தான். பழக்கங்கள், நட்பு, குடும்பம், அடுத்து பார்த்தீங்கன்னா தாய், அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்முடைய கணவன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு, இங்கே இருக்கிற சொந்தங்களுடைய எல்லாம் போலியானது. சொந்தங்கள் போலியானது. அடுத்து பார்த்தீங்கன்னா பணம் போலியானது, பதவிகள் போலியானது, எல்லாம் ஃபேக்.
எல்லாமே இங்க போலியானதான். மனுஷன் பண்றது எல்லாமே போலியானதான். பெரிய பெரிய அறிவியெல்லாம் கண்டுபிடித்து எல்லாம் வச்சுக்கிறான், எல்லாமே போலியானது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்துமே போலியானது. நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் எல்லாமே உண்மையை நினைக்கிறோம். இந்த மைண்ட் செட்டு தவறு. அனைத்துமே போலியானது. அவ்வளவுதான். ஒரு சாலிடா நம்ம என்ன பண்ணலாம், உறுதியாக நம்ம சொல்லிடலாம், இங்க இருக்கிற எல்லாமே ஒரு ஃபேக்கான ஒரு உலகத்துல தான் நம்ம என்ன பண்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேசலாம். ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா பாருங்க இருக்குது, உண்மையானது. அது எங்க இருக்குன்னா இந்த பாவம் மன்னிக்கப்பட்டு நாம பரலோகத்துக்கு போகணும். இந்த பாவங்களை மன்னிக்கிறது இயேசுவால மட்டும்தான் முடியும். அப்பதான் அந்த போலியான உலகத்திலிருந்து உண்மையான பரலோகத்துக்கு நாம போக முடியும். அது இயேசுவால மட்டும்தான் கூடும். என்ன முயற்சி செஞ்சாலும் நம்மளால ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது. அடுத்து வந்து ஒன்னியமா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நீதி உள்ளவராயிருக்கிறார். இல்லையா? இயேசு வந்து உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரு உண்மையும் நீதி உள்ளவர்னு எக்ஸ்ட்ராவாக அந்த வசனம் எல்லாம் வந்து உறுதிப்படுத்துது. இல்லையா? அப்போ அந்த அதிகாரம் முழுவதும் எங்கதான் இருக்குது? நம்மளை சுத்திகரிக்கிறார் ஆண்டவர். வந்து இந்த வசனத்துக்கு மூலம் பார்த்தா நம்மளை சுத்திகரிப்பு செய்கிற ஆண்டவர் இயேசு. அதை அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். அதுக்குதான் வந்து வாங்க தேவாலயத்துக்கு வாங்க, சரியான நேரத்துக்கு வாங்க, நமக்கு வந்து அவர் என்ன பண்ணுங்க, வணங்குங்க, ஆண்டவரை தொழுது கொள்ளுங்க. இதெல்லாம் வந்து உலகத்துல வந்து போலியான உலகத்துல நாம தப்பி பிழைக்கணும்னா அவருடைய இந்த தரிசன சபைக்கு வாங்க. ஒவ்வொரு வாரம் வந்து நம்ம போறது நம்மளை சுத்திகரிப்பதற்காக, நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆவி, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம சரிப்படுத்திக் கொள்வதற்காக, நம்ம சிந்தனைகள் முழுவதையும் நம்ம சரிப்படுத்திக் கொள்வதற்காக. அல்லேலூயா. இன்னைக்கு சுவிசேஷம் அதனால தான் அறிவிக்கப்படுது. சுவிசேஷம் உண்மையாகவே சட்டங்கள்னால ஒன்றுமே செய்ய முடியல, கடுமையான தண்டனைகளால இந்த உலகத்துல மாற்றங்களை கொண்டு வர முடியல. ஆனா இந்த பரிசுத்த வேதத்தினால மாற்றங்களை கொண்டு வர முடியுது. மாற்றங்களை கொண்டு வர முடியுது. யார் யாரும் ரசிக்கப்படுறாங்க, இவங்களாம் ரசிக்கப்படுவாங்களா அப்படின்னு நினைச்சு கூட நம்ம பார்த்துக்கணும். அவங்களாம் ரசிக்கப்படுறாங்க, கொலையாளர் ரசிக்கப்படுறான், திருடா ரசிக்கப்படுறான், கடவுள் இன்னும் சொல்றான் ரசிக்கப்படுறான். பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ்ல இருந்து யாருமே எங்கேயும் போக மாட்டாங்க. இஸ்லாம்ல இருந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு வராங்க, இந்துஸ்ல இருந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு வராங்க. இவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா என்ன பண்றாங்க, இதுல நிலைச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க போதனைகளை இருக்குது, தெளிவான போதனை இருக்குது. அதே சுத்தி சுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாத்தையும் பேசுவான். இதற்கு அப்படி இருக்கு, இதற்கு இப்படி இருக்கு, இந்த புத்தகத்தில் இப்படி இருக்கு, பேசிக்கிட்டே இருப்பான். வாழ்க்கை முழுவதும் பேசிட்டு இருப்பான். ஒரு கன்க்ளூஷனே வராது. ஆனால் பைபிள்ல ஒரு பிக்சரான தெளிவான மற்ற மதங்களிலிருந்து எங்கே வேணாலும் தாய் போவாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வந்தாங்கன்னா இதெல்லாம் தாங்கவே மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுடைய வார்த்தை வசனம் கற்றுக் கொடுக்குது. அல்லேலூயா. யாரு வேணாலும் வரலாம், ஆண்டவர் கிட்ட இயேசு கிட்ட வரலாம். வந்த ஆசீர்வாதமும் விடுதலையும் பாவ மன்னிப்பும் உண்டு. ஆனா அறிக்கை செய்யும், பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட ரோமன் கத்தோலிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாவத்தை போய் என்ன பண்ணுவாங்க, நான் காலையில் எழுந்து நான் இந்த மாதிரி செஞ்சேன், இந்த பாவத்தை செஞ்சேன், அப்புறமா செஞ்சேன் அப்படின்னு ஃபாதர் பண்ணுவாரு. அப்படியே கேரக்டர் இருப்பார், பேசுவாரு. அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ண உட்காந்து அவங்க பாவங்களை நான் என்ன மெதுவாக ஆண்டவரே, நான் அந்த இடத்துல நான் கோவப்பட்டேன், இந்த இடத்துல நான் அந்த மாதிரி சின்ன தவறுகளை செஞ்சுட்டேன், அந்த இடத்துல நான் ஒன்று உட்கார்ந்துட்டேன், கடினமாக நடந்துக்கிட்டேன். ஒவ்வொரு நாளும் நம்மளை நிதானத்தில் ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் அவங்க ஒப்படைச்சிட்டு காலையில் வச்சு ஆண்டவருடைய கிருபைக்குள்ள நம்ம நடந்து போயிடணும். அதையே சிரிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக சிலர் வந்து உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன்டா அழுதுகிட்டே இருப்பாங்க. பேசுவாங்க. அந்த டைம்ல லிமிட்ல ஆண்டவர் பாத்திரம் கொடுத்துட்டு அவ்வளவுதான், அடுத்த வேலையை பார்த்துட்டு போட்டு போயிருக்கோம். அல்லேலூயா. அதுக்குதான் வேதம் நமக்கு இருக்குது. வேதாகம் கொடுத்துருக்காங்க.
அதான் ஆண்டவர் சொல்லும்போது லெகுவான பாரத்தை நுகத்தை என்னுடைய லெகுவான நுகத்தை நீ சுமந்த நம்மகிட்ட இருக்கிற எல்லா கடினமான ஆண்டவர் சுமந்து முடிச்சுட்டு போயிட்டாரு. பாவத்துக்கு நீங்க செத்துறதுக்கு ஆனா நீதிக்கு பிழைச்சிட்டீங்க. இல்லையா? அதெல்லாம் மறுபடியும் போயிட்டீங்க. அழகேதான் ஒரு பாடல் என்ன பண்ணிட்டாரு பாடிருக்காரு. அழகேதான் இனி அழகே வேண்டாம். இல்லையா? நல்ல பாடல். இப்படி இந்த போலியான உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஆனா நீதி செய்கிறவர் கூட நம்ம வந்தாரு இருக்கிறார். யார் கூட நீதி செய்கிறவர் இருக்கிறார்? காலையில் சொல்லுவாங்க, யார் கூட நீதி செய்கிறவர் இருக்கிறாரு? ஏன் என்ன ரட்சிக்கிறவர், என்ன மன்னிக்கிறவர் யாரோட இருக்காரு? எனக்கு துணையா இருக்காரு. நான் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் ஐஸ்வர்யமான, நான் ஐஸ்வர்யமான. இப்படி எல்லாம் விசுவாசமா நீங்க எழுதுங்க. நீங்க தூங்கும் போது ஆண்டவர் சமூகத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு உங்க கண்ணீர் பாரங்கள் ஆண்டவர் பாரங்களை ஒப்படைச்சிட்டு நிம்மதியா தூங்குங்க. அல்லேலூயா. நிம்மதியான தூக்கம் தான் நமக்கு நல்லா மருந்து. நீங்களாம் மருந்து ஏற்பட்ட மருந்து நம்ம எடுக்கிறோம். ஒன்றும் கேட்கணும். மழை முறைக்கு எல்லாரும் சொல்றாங்க, என்னது அது என்ன துளசி மல்லிகெல்லாம் போட்டு இடிச்சு குடிக்க சரியா இருந்தா உண்மையான பழைய முறைக்கு தான் மாறணும். பேசலாமே மாத்திரைகள்லாம் 300 500 ஆச்சு, இப்போ 600 650 இவ்வளோ பெரிய மாத்திரை மாட்டு கொடுக்குற பெரிய மாத்திரை மாதிரி இருக்கு. அன்னைக்கு உடம்பு சரியில்லை மாத்திரை எடுத்துப்பாங்க, இன்னைக்கு ஊருக்கு மாத்திரை அதை 2ஆக உடைச்சி பாதி பாதியாக. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய மாத்திரைகள் 650 போயிட்டு இருக்கும். அதோட கெப்பாசிட்டி என்ன ஆகுது? கூடிட்டே இருக்கு. அடுத்த 1000க்கு போயிடும். ஆனாலும் கேட்காது. அல்லேலூயா. அதுவும் ஆண்டவர் புத்தகத்தை நமக்கு கேட்குது. அதனால மாற்றப்படாமல் இருக்காருன்னு மருத்துவமனைக்கெல்லாம் போங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட்ல இருக்கணும்னா ஏசுப்பாட அந்த ஆண்டவர் வச்சுருக்காரு. சில பேர் காய்ச்சல் வந்தாலும் தலைவலி இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாதுன்னு அப்படியே இருப்பாங்க. பேசுகிறா இல்லையா? அவங்கள்ட்ட போய் சொன்னாலும் புரியவும் புரியாது. அவங்க கடை போட்டு அல்லேலூயா அல்லேலூயா. வேலை படித்த ஒருத்தர் வயிறு வலிக்கு துடிச்சிட்டான். என்னடா வயிறு வலிட்டு இளநீலாம் நாங்கள் வெட்டி கொடுத்தோம், தயிரெல்லாம் உடச்சிலாம் தயிர் குடிச்சா வயிறு வலி கேட்கும், தயிரெல்லாம் கொடுத்தோம், ஒன்றும் ஒப்பேரில். அவங்க அப்பாட்ட போகணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, அவர் பாஸ்டர் எங்கள் சர்ச்சுக்கு அனுப்பிட்டு நாங்கள் சர்ச்சில் வச்சு தான் ஜோடுவோம். ஐயா ஹாஸ்பிட்டல் கொடுப்போம், ஹாஸ்பிட்டலாம் கூப்பிட்டே பேராக சர்ச்சுக்கு அனுப்பிட்டுருந்தார். நாங்கள் சொல்லவே இல்லை. இப்போ வயிறு வலி போய் இங்கிருந்தாங்க உருண்டு விடலாம். அவனை எப்படி பஸ்ஸில் ஏற்றக்கூடாது, நேராக ஹாஸ்பிட்டல் போகணும். பார்த்துட்டு அவன் கிட்டியில் நம்மளுக்கு கல் இருக்குது அப்படின்ட்டு அவனுக்கு அந்த மெடிசனை போட்டு விட்டாங்க. மெடிசனை போட்டு அப்புறம் அனுப்பி விட்டோம். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டுங்களா? ஏன் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் என்ன? அது விசாசான ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா? ஆண்டவர் மருந்து கொடுத்து மெடிசன்ஸ் செய்யணும், ட்ரீட்மெண்ட் செய்யணும், ஆப்ரேஷன் இந்த மாதிரி பண்ணணும், எல்லா ஞானத்தையும் கொடுத்துட்டு ஆண்டவர் இயேசு தான் பண்ணிருக்காரு. போய் மருத்துவமனையில் போய் பணம் இருக்கிறவங்க பெரிய இடங்களில் போக வேண்டியதான். பணம் இல்லாதவங்க கவர்மெண்ட் நமக்காக என்ன பண்ணியிருக்கு, பெரிய மருத்துவமனை வச்சுட்டு அழகாக ட்ரீட்மெண்ட் இருக்குது. போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்து ஜம்மு உட்காந்து வேலையை பார்க்க வேண்டியதான். அல்லேலூயா. அவங்க நல்லா சாப்பிடுங்க, மாத்திரையை போடுங்க, போயிட்டே இருங்க. அல்லேலூயா. இதை நீங்க பெருசாக எடுக்கிறாங்க. நமக்கு ரொம்ப முக்கியம் ஆண்டவர் இயேசு நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளை மன்னிக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா அதிகாரம் முழுவதும் எங்க இருக்குது? இயேசுதான் நமக்கு இருக்குது. அல்லேலூயா. பாவத்தை மன்னிக்க யாரால மட்டும்தான் முடியும்? இயேசுவால மட்டும்தான் முடியும். கேட்கிற எல்லாரும் இந்த அறிவுள்ள பாவத்தை மன்னிக்க இயேசுவால மட்டும்தான் முடியும். ஏன்னா இயேசு ஒருவர் தான் ஒட்டுமொத்த ரத்தத்தை நமக்காக லட்சக்கணக்கில் இந்த உலகத்துல சிந்திருக்காரு. அவர் ஒருத்தர் தான் நமக்காக அடிக்கப்படுது. அடினா அடி அப்படியே என்ன பண்ணாங்க, தெருவிலே அடிச்சு ஒரு பெரிய கட்டையை தூக்கி என்ன பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்க. அவருக்கு அவ்வளோ ஃபீவர்ல என்ன பண்றாரு, காய்ச்சல், அதுல முக்கிடாமல் இருக்குது. உடம்பெல்லாம் தடினால அடிச்சிருக்காங்க. ரோம சேவர்கள் கையில வைத்து என்ன பண்ணிருக்காங்க, ஆமா தலையில அடிச்சு கொட்டி இருக்கிறாங்க. முகத்துல என்ன பண்ணிருக்காங்க, அடிச்சு தாடையில அடிச்சிருக்காங்க. தாடையை பிடிச்சவங்க முடிவு பிடிச்சவங்க இழுத்துருக்காங்க. காரை நமக்கு உமிழ்ந்துருக்காங்க. சாட்டையெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. கால்களால் உதைச்சிருக்கிறாங்க. அப்போ அவருக்கு அதிகமாக ஃபீவர். அதில் என்ன பண்ணுறாரு, ரத்தம் அப்படியே திருவிழா சிந்திட்டே இருக்குது. அப்படியே நடந்து போறாரு. அப்புறம் போய் கொல்கத்தாவில் என்ன பண்ணுறாரு, மலையில கையிலையும் கால்களையும் ஆணைகளை வைத்து அடித்து அதெல்லாம் அடிக்கும் போது எப்படி இருக்குவாங்க நினைச்சு பாருங்க. அவங்க கையை பிடிச்சி இழுத்து வச்சு ஒரு கட்டையில வச்சு அப்படியே ஆணை வச்சு அடிச்சு அப்படி இருக்கும். இதெல்லாம் அவர் தான் செஞ்சிருக்காரு நமக்காக. அப்ப அவரால் மட்டும்தான் மன்னிக்க முடியும். வேற யாரும் புல வழிபாடுகள் நிறைய நடக்குது, அவங்களால மன்னிக்க முடியுமா? சும்மா அவனை போய் மன்னிப்பு கிடைக்க மன்னிப்பு கிடைக்காது. அல்லேலூயா.
இயேசுக்கு மட்டும்தான் மன்னிக்க கிடைக்கும். இல்லை நான் மன்னிக்க முடியுமா? நான் சொல்லுவேன், நான் உதவி செய்யணும், அப்படிதான் நான் ஓடிடுவேன். இல்லையா? அப்படிதான் நடந்துச்சு, எனக்கு நடந்துச்சு. நிறைய இடத்துல மனுஷங்களும் அப்படிதான் முடியும். ஒரு சின்ன வயசு ஒரு கிராமத்தில் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது ஒரு வயசான அம்மா என்ன ஆகுது, ஐயா காப்பாற்று காப்பாற்றுன்னு சுற்றி சுற்றி ஓடுறாங்க. நான் பட்டுனா சொல்லுமா என்னம்மா அப்படின்னு சைக்கிளில் கை வச்சுட்டா சொல்லுமா அப்படின்னு பின்னாடி விட்டா பெரிய அறுபது நினைச்சா திரும்பி பாட்டு சைக்கிள் போட்டு ஒரே ஓட்டம் பேசுறாங்க. சூழ்நிலை அப்படிதான் இருக்குது. அவன் அறுபது நினைக்கிற தப்பா எழுதிட்டு இருக்கு பேசுறாங்க இல்லையா? சரியான தண்ணியா பரவாயில்ல என்ன பண்ணாங்க, அவன் பிடிச்சி இழுத்து வச்சிருந்தாங்க. அவன் பாட்டி வைக்கவா வெளியே போட்டுருவான் இல்லையா? இந்நேரம் ஓடியே போயிருக்கோம். நம்ம திறமை கட்டணும் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது பேசுறாங்க இல்லையா? நிறைய நடந்த மாதிரி சம்பவங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா காவல்துறை அந்த மாதிரி தான் நம்ம இருப்பாங்க. நம்ம சொல்லும் போதே நமக்கு போயிருக்கோம். இல்லைன்னா அவன் முகம்லாம் மாறிடும். அப்புறம் வாயிலிருந்து வர வார்த்தைகளை வித்தியாசமாக இருக்கும். ஐயா சாப்பிட்டு நம்ம அப்புறம் போக வேண்டியிருக்காங்க இல்லையா? மனுஷன் அப்படிதான் உதவி செய்ய முடியாது. மனுஷன் உதவி செய்யணும்னு சொல்லுவான், மனிதன் மன்னிக்க சொல்லுவான். ஒருத்தன் கடவுளுமா, ஒருத்தன் நாத கடவுளுமா, ஏன்ட்ட எல்லாரும் வாங்கணுமா. அதை தேடி போனீங்கன்னா மன்னிப்பு இந்த பாவம் கிடைக்காது, பரலோகம் பண்ணக்கூடாது கிடைக்காது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவிடம் அப்படி கிடையாது. எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, அவர் போயிட்டாரு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவரே சொல்றாரு, நீ பாவத்துக்கு செத்துல, நீதிக்கு இப்போ பிழைச்சிட்ட. நீ பிழைத்ததுனால ஆண்டவர் என்ன பண்றாரு, உன்னை என்ன பண்றாரு, வராது. பிதாவாகிய இயேசு பிதா வந்து இப்போ நம்மகிட்ட வந்து இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன ஆகுது? ஆமா, நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சதுனால பிதா இருக்கிறோம். இல்லைன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான கடவுள். அந்த ஸ்ட்ரிக்டான கடவுளை நம்ம நெருங்க கூட முடியாது, இப்படிலாம் நம்ம பேச முடியாது. நம்ம ஸ்டேஜுக்கு வந்து அன்னைக்கு நம்ம நியூ இயர் அன்னைக்கு நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தோம், அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஒரே அடிதான். அல்லேலூயா. அங்க எல்லாம் ஒரே அடிதான். பழைய படலாம் பார்த்தீங்கன்னா ஒரே அடி, அங்க மரணம், அடிதான் மரணம். வேற அந்த ஆப்ஷன்ஸே கிடையாது. அப்படிதான் இருந்தது. இயேசு கிறிஸ்து நமக்காக மறுத்ததுனால இன்னைக்கு நாம நீதி உள்ளவர்களாக இருக்கிறோம். இதுதான் நம்ம கூட என்ன பண்றாரு, வாசம் பண்றாரு. ஆமா, பரலோகமே இந்த பூமியில போலியான இந்த பூமியில பரலோகம் இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, ஏதாவது நீங்க நிரந்தரமா உண்மையா நம்மளால பார்க்க முடியுதா? உண்மைக்கே இடம் கிடையாது. உண்மைக்கே இடம் கிடையாது. எல்லாமே போலியானது. அல்லேலூயா. நல்லா நீங்க உணர்ந்து பார்த்து யோசிச்சீங்கன்னா, சிந்திச்சீங்கன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எதுவுமே உண்மை கிடையாது. உலகத்துல எல்லாமே ஃபேக் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு மட்டும்தான் உண்மையானது. பார்த்தீங்கன்னா இந்த அரிஸ்டாட்டில் இவங்க எல்லாம் வந்து பெரிய ஞானிகள். இந்த ரோமர்கள்லாம் இருக்கிறாங்க, எபிக்யூரியன்ஸ் இருக்கு. அப்போஸ்தலர் பவுலை குறித்து சொல்லும்போது அவன் வாயாடி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப காலங்களை குறித்து அப்படியே ஞானத்தில் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஞானமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசுறாங்க இல்லையா? எபிக்யூரியன்ஸ் இவங்கெல்லாம் பாவத்தை குறித்து சொன்னோம்னா, நான் பாவியே கிடையாதுமா, நான் பாவியே கிடையாது, நீ தான் பாவின்னு என்ன பண்ற சொல்ற, நீ பாவின்னு சொல்லி பண்ற, அவன் இது பண்ற, நான் பாவியே கிடையாது, ஆண்டவர் நான் மதிக்கணுமா. பேசுறாரு இல்லையா? அது நிச்சயமா உண்மையா அப்படி சொல்ல முடியுமா? எந்த மனிதனாலும் இப்படி சொல்லவே என்ன பண்ண முடியாது, முடியாது. அப்படி சொல்றாங்கன்னா பொய் வேணா என்ன பண்ணலாம், சொல்லலாம். அவன் என்ன பண்ணுவான், ஒரு நேரங்களில் கூட அவனால் ஒரு குறிப்பிட்ட டைம் கூட அவனால் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அவன் சிந்தனைகள் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் இந்த இன்றைய தலைமுறைகளுக்கெல்லாம் போய் நீங்கள் சொல்லும்போது அவங்கள்ட்ட இந்த பைபிள்லாம் சொன்னீங்கன்னா, கிறிஸ்டியன்ஸ்க்கு என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய பிள்ளைகள் இதை உண்மையாக என்ன பண்ண மாட்டாங்க, அவன் பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க செல்ஃபோனில் நிறைய விஷயங்களை பார்க்கறதுனால அவங்களுக்குள்ள உலக ஞானங்கள் வித்தியாசம் நமக்கு வளருது. அப்போ இந்த பரிசுத்த வேதாந்தத்தை குறித்து நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நினச்சிக்கிறாங்க. ஆனால் முழு தவறு. ஒரு நிம்மதி வேணுமா, நமக்கு ஒரு சமாதானம் வேணுமா, நமக்கு பிளெஸிங் வேணுமா, நம்ம யாருக்கும் போய் அடிமை மாதிரி நிற்காம இருக்கணுமா, யாருக்கும் கையெல்லாமல் இருக்கணுமா, நாம் நினைச்சபடி இந்த உலகத்தில் வாழ்ந்து இங்கே இருக்கிற குறிப்பிட்ட காலங்கள் வாழ்ந்து வெற்றியோடு போகணுமா, எல்லாத்துக்கும் வழி இயேசு மட்டும்தான். எல்லாத்துக்கும் வழி இயேசு மட்டும்தான். இயேசுதான். இயேசு 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 நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு தான் இருக்கணும்.
இயேசு 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 சொல்ல 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 பார்த்தீங்கன்னா அந்த நாமத்துக்கு வல்லமை இருக்குது, அந்த நாமத்துக்கு ஜீவன் இருக்குது, அந்த நாமம் ரட்சிக்குது. உலகம் முழுவதும் பல கோடி நாவுகள் அந்த நாமத்தை தான் தொழுது கொண்டிருக்கிறது. தொழுது கொள்ற எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆமா, அவரு உதவி செய்கிறார். தொழுது கொள்ற எல்லாரும், உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள், எத்தனையோ மனிதர்கள் பிறக்கிறார்கள். எத்தனையோ மனிதர்கள் பார்த்தீங்கன்னா பாதியில் என்ன பண்றாங்க? போயிடுறான். 70 வருஷம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அதுலேயே பாதியில் என்னாவது போயிருது. அல்லேலூயா. ஏதாவது வியாதி இருந்தது, விபத்தாயிருது, ஏதாவது நஷ்டமாயிருது. ஆனால் ஆண்டவர்கள் அப்படியே போயிட்டாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு போயிடுவான். ஆண்டவர் இயேசு இல்லாமல் போயிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த உலகத்தில் வாழ்ற கொஞ்ச காலங்கள்ல நம்ம அவரை பற்றி பிடிக்கணும். பிறந்த 2 வருஷத்துல நமக்கு விவரம் தெரிஞ்சிடும். அப்பவே ஆண்டவர் யாருன்னு நம்ம தேடி அவன் சிந்தனை செய்து நம்ம பிடிச்சுக்கிடணும். எந்த வசம் நம்மளை தேற்றுது, நம்மளை உருவாக்குது, எந்த ஒரு ஜீவ மார்க்கம் நமக்கு என்ன ஆகுது, நம்ம வாழ்க்கையை வந்து சரிப்படுத்துது, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண வாழணும் அப்படின்னா வருகிற தலைமுறைகள் தப்பிக்கும். அல்லேலூயா. வருகிற தலைமுறைகள் தப்பிக்கும். இல்லைன்னா சிகரெட் குடிக்கிறது தப்பு இல்லை, சினிமா பார்க்கறது தப்பு இல்லை, சாராயம் குடிக்கிறது தப்பு இல்லை, என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற தலைமுறைகள் தான் என்ன ஆகும்? ஆமா, வளரும். அல்லேலூயா. அப்போ என்ன ஆகும்? பிரச்சனைகள் அதுவாக என்ன ஆகும்? வந்து சேர்ந்துடும். ஒரு குடிகார பழக்க வழக்கம் இருந்தால் அவன் வாழ்க்கையில் என்ன ஆகும்? கேஸு, சண்டை, அப்புறமா நேம் என்ன ஆகும்? ஸ்பாயில் ஆகும். ட்ரக்ஸ் அடிக்ட் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னா, ஒரு கோபக்காரனோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னா அதே மாதிரி தான் என்ன ஆகும்? ஆமாம், நம்ம பேர் அவன் சும்மா எதாவது செஞ்சுட்டு போயிடுவான், நம்ம போய் மாட்டிட்டு நம்ம என்ன பண்ணணும்? முடிக்கணும். அவனுக்கு எல்லா திறமையும் இருக்கும், அவன் எல்லாத்தையும் தாங்குவான், நம்மளால் எதுவுமே தாங்க முடியாது. வெளிவெளி என்ன பண்ணுவாங்க? நம்மளை போட்டு வெளுத்துருவாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட அதிகம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் இயேசுடைய பிள்ளைகள் சொல்லிட்டு ஏமாற்றக்கூடிய கூட்டங்கள் நிறைய இருக்குது. எப்படி ஏமாற்றணும்னா, நம்மளை நல்லா நம்ப வச்சு, நம்ம நல்லா நம்பி 100% நம்பி இருப்போம், அப்புறம் நம்ம கழுத்தில் நம்புவாங்க, கத்தி வச்சுறாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் யாரும் நம்ப வேண்டாம், இயேசு மட்டும் என்ன பண்ணுங்க? நம்புங்க. மனுஷனுடைய யோசனைகள் எல்லாமே வீணா இருக்குது. ஆண்டவர் நம்மளுக்காரு சொல்லியிருக்காரு, எல்லாமே வீணா தான் இருக்கு. மனசுக்கு இன்னும் தெளிவாக சொல்லியிருக்காரு. எதை சொல்லியிருக்காருன்னா, ரோமர்லாம் சொல்லியிருக்காரு, ஒரு பட்டியலே இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா பாவமும் அந்த மனுஷன் விருதாவாங்க. அவன் வந்து இந்த எல்லாமே அவன் தான் செய்யறான் அப்படின்னு இருக்குது. கூடியதை இது நல்ல லிஸ்டே ஆண்டவர் கொடுக்கல. இப்போ இயேசு கிட்ட வரும்போது இதெல்லாம் என்ன ஆகுது? சரியா மாறுது. அதனால பாவங்களை மன்னிக்கிற ஒரே தகுதியுடையவர் இயேசு மட்டும்தான். ரோமர் 2:7 வாசிங்க. நமக்கு வந்து பாவ அறிக்கை செய்யணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேடணும். சோர்ந்து போகாமல் நீங்க தேடணும். அல்லேலூயா. நற்கிரியைகளை செய்யணும். மகிமையை கனத்தையும் அழியாமையும் தேடணும். அவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் அப்படின்னு என்ன பண்ணுது? வேதவசனம் பண்ணுது. இதெல்லாம் சிலவர்களுக்கு வாழ்றதுக்கே பிடிக்காது. உலகத்துல எதுக்குடா பிறந்தா, எதுக்குடா வாழணும், இவங்களெல்லாம் திருத்தவே என்ன பண்ண முடியாது, திருத்த முடியாது. இப்போ இவங்களெல்லாம் அப்படி என்ன பண்ணணும்? விட்டுருணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் யாருக்கு நித்திய ஜீவன் கொடுப்பேன்? மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். அல்லேலூயா. அப்போ உயிர் வாழ்கிற காலங்கள்ல மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடணும். அல்லேலூயா. அப்ப இந்த உலகம் அழிந்து போகிற உலகம், இங்கதான் நம்ம இருக்கிறோம். அப்ப நம்மளும் அழிஞ்சு போயிடுவோம். ஆனா அழியாமையை நீங்க என்ன பண்ணணும்? தேடணும். அந்த அழியாமை தான் வந்து இனிமேல் வருகிற காலங்கள்ல நிரந்தரமா நிச்சயமா இருக்கக்கூடிய, முக்காலங்களும் நிச்சயமா இருக்கக்கூடிய ஒன்று. அது இந்த பரம ராஜ்யத்தை தேடுங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு மட்டும் நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன். ஆமா அப்படின்னு இயேசுவே அப்படிங்காரு சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? அந்த அழியாமையை நாம் தேடணும். இங்க வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில நம்ம ஓடணும், உழைக்கணும், ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. வேலை செய்யணும், உண்மையா இருக்கணும். வருகிற கொஞ்சம் காலையில் கூட நான் பேசிட்டு இருந்தேன், எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். வரது திருமணிக்கு, போறது திருமணிக்கு எல்லாமே என்ன ஆகுது? செலவாகுது. அல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன செய்ய? பிரேசிலாவே எல்லாம் விலைவாசியும் ஏறி போயிருக்கு. அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. பஞ்சாயிரம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? போயிட்டே இருக்கணும். அந்த வயசானது நினைச்சா நமக்குள்ள கொஞ்சம் பயமா இருக்குது. அல்லேலூயா. வயசான போது தான் என்ன ஆக போதும் தெரியல.
ஹalleluya. அதுக்குள்ளே இயேசப்பா வந்துட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இயேசப்பா தான் நமக்கு எல்லாமே. ஹalleluya. ஆமா, இயேசப்பா தான் எல்லாமே. நீங்க எப்பவுமே மனசுல மறந்துடாம நீங்க மனசுல வச்சுக்கோங்க, இயேசப்பா தான் எல்லாமே. ஹalleluya. ஆமா, உங்களுக்கு தலைவர், உங்களுக்கு தாய், உங்களுக்கு தகப்பன், உங்களுக்கு நல்ல நண்பர், இயேசப்பா எல்லாமே அவர்தான். அதை விட்டுட்டு அதுக்கு மேல யாராவது இருக்காங்களா? இருக்கக்கூடாது. ஹalleluya. அதுக்கு மேல யாரும் இருக்காங்களா? இருக்கக்கூடாது. அதுக்கு மேல யாரும் இருக்கா? இருக்கக்கூடாது. ஹalleluya. ஆமா, நம்ம பிள்ளைகள் இருக்காங்களா? இருக்கக்கூடாது. ஹalleluya. எல்லாமே இயேசுதான் எனக்கு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஹalleluya. ஃபர்ஸ்ட் முதல் ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுக்கணும்? இயேசுக்கு தான் கொடுக்கணும். ஹalleluya. நான் படிக்கிற கல்வி கூட போலியானது. ஹalleluya. நீ படிக்கிற எஜுகேஷன் அது கூட ஃபேக். ஹalleluya. ஃபேக் தான். அந்த உலகத்தில் அது கூட ஃபேக் தான். நல்ல ஜாப்ல இருக்கீங்க, அது கூட என்ன ஃபேக். ஹalleluya. அதுக்காக நீங்க அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, இருக்கணும். ஆனா எல்லாமே போலியானது. ஹalleluya. அதெல்லாம் நம்மளை தொடர்ந்து நம்ம கூடயே என்னாகாது, நம்ம பிள்ளைகள் கூடயே நம்ம கூடயே வராது. நீங்க ஒருத்தர் சம்பாதிச்சு பெரிய ஆளா இருப்பா, நாளைக்கு அதெல்லாம் கரைஞ்சு போயிடும். அடுத்து ஒருத்தர் தோன்றி நம்ம சம்பாதிச்சிருப்போம், அது வேற எங்கேயாவது போகும். பிரைஸ் ஹalleluya. அது இந்த உலகத்துல சைக்கிள் மாதிரி ரொட்டேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். பஞ்சம் வரும், கொலை நோய் வரும், அப்புறமா நல்ல சுமையான காலங்கள் வரும், அப்புறமா ஏதாவது வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். பிரைஸ் ஹalleluya. நம்ம வாழ்க்கையில அப்படிதான் எல்லாம் கலந்து தான் வந்துட்டே இருக்கும். கோயில் அடிக்கும், சில நேரங்களில் சில நேரம் ரொம்ப அமைதியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சில நேரம் ஒரே சண்டையா இருக்கும். இதெல்லாம் வாழ்க்கையில என்ன ஆகுது, ஒரு சுவாரஸ்யத்துக்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. அமெரிக்காவில் ஒரு மீன் கம்பெனி இருக்குதா, அந்த மீன் கம்பெனி வந்து என்னது, மீன் வந்து உயிரோடு நமக்கு தான் எடுப்பாங்க. ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகும்போது அது வியாபாரம் செய்யறதுக்காக. அதனால என்ன பண்ணாங்கன்னா, என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்கன்னா அந்த கப்பலில் போகும்போது மீன் எல்லாம் இறந்து போயிடும். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தர் யோசிச்சு ஒரு ஃபைட்டர் ஃபிஷ்ஷை என்ன பண்ணாங்கன்னா அதை விட்டுட்டாங்க. அந்த மீன்கள் எல்லாம் அப்படியே போகும்போது அதை அப்படியே தூங்குற மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபைட்டர் எப்பவுமே இந்த ஃபைட்டர் ஃபிஷ் எல்லாமே என்ன பண்ணும், தான் வாயால் அப்படியே அடிக்கும், இது வாயால் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால ஒரு மீன் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால அந்த ஃபைட்டர் ஃபிஷ்ஷை உள்ள விட்டோடனே இந்த மீன்களை எல்லாம் அந்த மீனை போட்டு அடி அடிச்சுக்கிட்டே இருந்துச்சாங்க. இப்போ இந்த வியாபாரத்துக்கு இந்த மீன்களை எல்லாம் பயன் போட்டுட்டாங்க. இப்போ அந்த மீன்கள் என்னாச்சு, அப்படியே உயிரோட போய் இன்னொருத்தருக்கு சேர்ந்துருச்சு. ஹalleluya. அதுக்கு ஏதாவது ஒரு துன்பம் இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். நம்ம நம்மளை உயிரோட வைக்கிறதுக்கு ஆண்டவர் சில சுவாரஸ்யமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம கொடுத்துறாரு. இந்த மாதிரி ஃபைட்டர் ஃபிஷ் மாதிரி ஏதாவது நம்ம அடிச்சுட்டே என்ன பண்ணுது, நம்ம உயிரோட என்ன பண்ணுது வச்சிருக்கு. ஹalleluya. இல்லைன்னா நாமளும் போய் சேர மாட்டோம், கரை சேர மாட்டோம். ஹalleluya. இந்த உலகத்திலே நாம என்ன பண்ணுவோம், தூங்கிடுவோம். ஹalleluya. ஆமா, பிரைஸ் லார்ட். அதனால அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா இயேசுடைய நாமம் இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்து மேல அப்படியே தம் பண்ணி இந்த பாவத்தை சிதறடிக்குது. ஹalleluya. உலகத்தில் இருக்கிற பாவத்தை பார்த்தீங்கன்னா என்ன வெடி வச்சாலும் அதெல்லாம் நீக்க முடியாது. அவ்வளவு பாவத்தை இந்த மனுஷன் என்ன பண்ணிருக்கான், செஞ்சு சேர்த்து வச்சிருக்கான். நல்லதை செஞ்சதே கிடையாது. பிரைஸ் லார்ட். இப்போ ஆண்டவருடைய நாமம் வந்து இந்த பாவத்தை என்ன பண்ணுது, சிதறடிக்குது. கையில் கட்டுற நாமத்தை அதனாலதான் இப்போ இந்த உலகம் வீங்கி போட்டுருக்குது. இல்லைன்னா இந்த உலகம் என்னைக்கோ செவ்வாய்க்கிழமை மாதிரி என்னாகும் மாறி இருக்கும். அந்த சின்ன கிருமிகள் கூட இல்லாத மாதிரி அழைச்சி போயிருக்கோம். ஹalleluya. இயேசு வந்து இந்த உலகத்துல இந்த பாவத்தை அழைச்சது நிமித்தமா அந்த உலகம் வாழ்ந்து ரோமர் 2:7 நித்திய ஜீவனை அவர் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. நித்திய ஜீவனை கொடுக்குறாரு. அதுல வந்து 2 விதமா ஆண்டவர் கொடுக்குறாரு. ஒண்ணு, நம்ம மறித்து உயிர் தெழுந்து போகணும், அல்லது உயிரோடு இருக்கும்போது நம்ம மறுரூபம் ஆகணும். அப்போ வந்து இது 2 காரியங்களை நம்ம மறந்துடவே கூடாது. நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்காக நம்ம வைத்திருக்கிறாரு. பரலோகத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஒருவேளை அவருடைய ரகசிய வருகை வரும் காலங்களில் ரகசிய வருகையை நாம மறுரூபமா போயிடணும். அப்படி ரகசிய வருகையை நீங்க மறுரூபம் போகலன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா சொல்ற கேளுங்க, நீங்க ரத்த சாட்சி என்ன பண்ணணும், மறிக்கணும். ஹalleluya. அப்படி இல்லை ஈஸியா போகணும் அப்படின்னா நீங்க அவருடைய ரகசிய வருகையை என்ன பண்ணுங்க, மறுரூபம் ஆகுங்க. அப்படி ஒருவேளை அவருடைய வருகை தாமதம் ஆனது அப்படின்னா நாம வயதாகி முதிர்ந்து தீர்க்காயசாக மறித்து அப்புறமா என்ன பண்ணுவோம், ஆமா கிறிஸ்துக்குள்ள மறித்து உயிர் தெழுந்து நாம என்ன பண்ணிடுவோம் போய் சிலர் நினைப்பாங்க 60 வயசுக்கு மேலே நம்ம ஆண்டவர் என்ன பண்ணலாம், ஆமா அப்போ ஜெபிச்சு நம்ம ஆண்டவர் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நல்ல நேரம் உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா அது நடக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், அப்படி நடக்காது. ஹalleluya. எப்பவுமே நீங்க ஆண்டவருக்குள்ள இருந்து பாருங்க, நிச்சயமா ஆண்டவர் நேரடியாக நடத்துவார். நல்ல தெரிஞ்சுக்கோங்க, உங்களை உயர்த்தணும்னு
உண்மையாய் 99% விரும்புகிறவர் இயேசுதான். உங்களை வாழ வைக்கணும்னு 99% விரும்புகிறவர் இயேசுதான். உங்களை ஆசீர்வதிக்கணும் 99% பொறாமை இல்லாம உங்களை நம்ம வாழ வைக்கணும் இயேசுதான். அல்லேலூயா, இயேசுதான். திருமணத்தை குறிச்சுலாம் வேதம் நமக்கு என்ன பண்ணுது, கற்றுக் கொடுக்குது இல்லையா? ஒரு திருமணமான ஒரு பெண் கணவன் இறந்த இன்னொரு திருமணம் செஞ்சுக்கோங்க, அது தவறு அல்ல அப்படின்னு வேதம் கற்றுக் கொடுக்குது. எவ்வளவு பெரிய புரட்சி என்பதெல்லாம், எவ்வளவு பெரிய பெண்ணுக்கு கொடுக்குற பெரிய மரியாதை உரிமையை கொடுத்து வச்சிருக்கு வேணும் இல்லையா? அது கணவன் இல்லாம இருந்தா அது என்ன பண்ணுவேன், விபச்சாரம் செய்யணும்னு சொல்லுது. ஒருவேளை அந்த கணவன் இறந்து போனா அந்த பாவத்துல இருந்து என்ன பண்ண விடுதலை அடைந்து சொல்லுது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது வேதம் கற்றுக் கொடுக்குது. இந்த தெளிவான காரியங்கள் எல்லாம் வேதம் கற்றுக் கொடுக்குது. ரகசியங்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே நமக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. உலகத்துல ரகசியங்கள் எதுவுமே கிடையாதுன்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஏலியன் குறித்து நம்ம எல்லா சயின்ஸ்லாம் சொல்றாங்க, ஏலியன்ஸ் இருக்காங்க, அவங்க அப்படி பார்க்கறதுலாம் வராங்க போறாங்க. வேதம் அதெல்லாம் அனுப்பிக்கவே இல்லை. ஆனா அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாரு, வேற எந்த சிருஷ்டிப்பா இருந்தாலும் ஆனா ஆண்டவர் இயேசுவிலிருந்து என்ன பிரிக்க முடியாது அவர் கோட் பண்றாரு. அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்றாரு, கோட் பண்றாரு, இந்த உலகத்துல வேற ஏதாவது ஒரு சிருஷ்டிப்பு இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா இயேசுவிலிருந்து என்ன பிரிக்க முடியாது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக, ஒட்டுமொத்த உலகத்தையும் விடுதலை செய்வதற்காக, நித்திய ஜீவனை நமக்கு தருவதற்காக, முழு அதிகாரத்தையும் தகுதியும் உடைய ஒரே ஒரு கடவுள் பார்த்தீங்கன்னா இயேசு மட்டும்தான். அவர்கிட்ட வந்தா விடுதலை, அவர்கிட்ட வந்தா மோட்சம், அவர்கிட்ட வந்தா எல்லா சமாதானம் ஆண்டவர் நமக்கு தருகிறார். செய்தியை கட்டண ஆசிரியப்பாக நாம் ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற பரவலுக்கு தான் நாம் சிரிக்கிறோம். எங்கள் ஸ்தோத்திரம். அன்றைய அப்பா வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு ஆசிரியருக்கு அன்றைய கட்டாய ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கை முழுவதும் எங்கள் கூட இருக்கும்படிக்கு நாம் வேண்டிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் அன்றைய எங்களை நடத்துங்க, அன்றைய ஆலோசனை தந்து ஞானத்தை தந்து அன்றைய எதிர்காலங்கள் ஆசிரியர் அன்றைய இந்த மொழியான இந்த உலகத்தில் அன்றைய கட்டாய ஸ்தோத்திரம். பாவமான இந்த உலகத்தில் அன்றைய நாங்கள் மீட்படைய வேண்டும் என்றால் அன்றைய இயேசுவினால் மட்டும்தான் நாம் மீட்படைய முடியும். ஆண்டவரை அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகர் அன்றைய ரட்சிக்கப்படும்படிக்கு, வாழ்வில் ரட்சிக்கப்படும்படிக்கு ஆண்டவரை கிருபை செய்யும், வாசனை கிரியை செய்யட்டும். ஒவ்வொருவரும் பலப்படுத்துங்க, தானுங்க ஆண்டவரை கர்த்தாவை பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆண்டவரை கர்த்தாவை சோர்வுகள், பலங்கள், கவலைகள், துக்கங்கள், ஆண்டவரை கர்த்தாவை இந்த பாரமும் அப்பா அழுத்தாளர்களுக்கு, இந்த சபையை அழுத்தாளர்களுக்கு, எங்களை அழுத்தாளர்களுக்கு ஆண்டவரை நீ கர்த்தாவை எல்லா பாரத்தையும் ஏற்றுக்கொண்டு உடைய சமாதானத்தை தந்து குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தலைமுறைகளை ஆசீர்வதிங்கப்பா. பலப்படுத்துங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அன்றைய நல்ல சுகங்கள ஆரோக்கியத்தை காசித்தாங்க. அன்றைய தேவையை யாரும் சந்தித்தவர்கள் வழியில் ஆயத்தப்படுத்த தருகிறது. நித்திய ஜீவனை அன்றைய அப்பா எங்களுக்கு அன்றைய தந்தவர்கள் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். துதிகர மகிமையெல்லாம் இயேசு ராஜாவுக்கே, துதிகர மகிமையெல்லாம் இயேசு ராஜாவுக்கே, துதிகர மகிமையெல்லாம் இயேசு ராஜாவுக்கே, Hallelujah. Hallelujah. Hallelujah.